ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, நான் சூஸ் பண்ற இந்த நிறுவனம் வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனமா? ஒரு சேஃபான ஒரு ஆர்கனைசேஷனா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அந்த மாரி இருக்கா சார்? இது வந்து ஒரு சேஃபான செக்டார், இது வந்து ஒரு சேஃப் இல்ல அந்த மாரி இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா, அது பதில் கேட்டா நேயர்கள்லாம் அதிர்ச்சிக்குள்ளாவாங்க. எந்த நிறுவனமும் சேஃபான நிறுவனம் கிடையாது. ஆனா, சில நிறுவனங்கள் நீண்ட காலத்தில சேஃபா இருக்கும். ஸோ, உங்க பணத்த நீங்க போட போறது நீண்ட காலத்தில சேஃபா இருக்க நிறுவனங்கள் கூட. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 20, 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சாங்கன்னா, நிறுவனத்துடைய காலம், அந்த பயணிக்கிற தூரம் வந்து ஒரு 30, 40 வருஷம். டாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 வருஷம் பழமையான நிறுவனம். அதே மாரி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அந்த மாரி எந்த நிறுவனம் எடுத்தீங்கனாலும், ஒரு 50, 60 வருஷம் தாண்டி உழைக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனா, இன்னைக்கு இந்த ரீசென்ட் 10, 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் அப்ஸ்ன்ற பேர்ல நெறைய பேர் வராங்க. 2 வருஷம், 3 வருஷத்துல காணாம போயிடுறாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு நிறுவனம் இருக்குன்னா கூட, அதுல உங்க அமௌண்ட்ட கம்பவுண்ட் பண்ணவே முடியாது. நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல உங்களுக்கு நீண்ட கால முதலீடு. நீண்ட காலம்னா ஏன்? உங்க வெல்த் காம்பவுண்ட் ஆகணும்னா, அதுக்கு ஒரு டைம் நீங்க குடுக்கணும். ஸோ, ஒரு அமௌண்ட்ட குடுக்கணும். நல்ல நிறுவனத்த தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான டைம் குடுக்கணும். அதுக்கான டைம் எந்த நிறுவனம் குடுக்குதுன்னு பாருங்க. எது நீண்ட காலத்துல சேஃப்ன்னு பாருங்க. அந்த நிறுவனத்துல போடுங்க. ஸோ எல்லா நிறுவனமும் ஏதோ ஒரு காலத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண கொடாக் அது உச்சத்துல இருந்த நிறுவனம். அது காணாம போகும்னு அன்னைக்கு யாராவது சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா அது காணாம போச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு உச்சத்துல இருக்க நிறுவனம் கூட காணாம போகலாம். ஸோ எது நீண்ட காலம் சேஃபா இருக்குமோ அந்த நிறுவனத்துல உங்க பணத்தை நீங்க போடலாம்.